ஹாய் buddies, வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு கொண்டக்கடலையை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக ஒரு கப்பு கொண்டக்கடலை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும். இதை வந்துட்டு ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கு அப்புறமா இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கே இருந்துச்சு அப்படின்னா தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். கையில் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக வரணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கொண்டக்கடலையை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலில் அரைச்சி வச்சுருக்க கொண்டக்கடலையை மாற்றினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதை போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது நல்ல ஒரு வாசனைக்காக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நிறையாவே சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். இஞ்சி பூண்டை இதை போல் தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அதோடைய வாசனையும் சாப்பிடும்போது அதோடைய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு விட்டுடலாம். இது கூட உப்பு வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் மறந்துட்டேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து பிசைஞ்சு விட்டுடலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கும் போது உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசியாக வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே போல் நான் வந்துட்டு நார்மலான கார மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர்லாம் சேர்த்துக்கல. நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது காரம் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதனால். அதே போல் இந்த மாவை பிசையும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கூடாது. அந்த கொண்டக்கடையில் இருக்கிற தண்ணி, அதுக்கப்புறம் வெங்காயத்துலேயுமே தண்ணி இருக்கும். அதுவே கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கையில் எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வரணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு பிசைஞ்சிக்கணும். அப்படி இல்லைன்னா கையில் எடுத்து மசால் வடை தட்டுற போல் தட்டி பார்த்தோம் அப்படின்னா வரணும். அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். அடுத்தது கடாயில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சான்றதுக்காக நான் கொஞ்சமாக அந்த மாவு பிசைஞ்சு சொல்லி அதை எடுத்து போட்டு பார்த்துருக்கேன். நல்லா எண்ணெய் சூடாகி வந்துடுச்சு. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க கொண்டக்கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை பக்கோடா போடுற போல் எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நம்ம போடுற அந்த பக்கோடா முழுகிற அளவுக்கு இருக்கணும். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால தான் பாதி அளவுக்கு எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம அந்த பக்கோடா சேர்க்கும் போது தேங்காய் எண்ணெய் மேலே பொங்கி வரும். அதனால் இதே போல் எல்லா பக்கோடாவுமே உங்களுக்கு எந்த ஷேப்பில், உங்களுக்கு பக்கோடா ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வடை ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 5 நிமிஷம் போல் நம்ம இதை பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பக்கோடா ரெடி ஆயிடுச்சு buddies. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை போலவே எல்லா மாவுமே பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சிருக்க எல்லா மாவுமே பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் buddies, ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது ஒரு டீ டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். இந்த பக்கோடாவை டீ கூட மட்டும் இல்லாமல் சாதத்து கூட வச்சு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.
இந்த பக்கோடா வந்துட்டு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு, உள்ள வரைக்குமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதே போல் நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ஹெல்த்தியான பக்கோடாவை செஞ்சு பாருங்கள். இதே போல் குயிக்காக ஹெல்த்தியாக செய்கிற நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அந்த ரெசிபிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படிஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.